ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்பாட்டு ஒரு 43 பாயிண்ட் மைனஸில் தான் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் வந்து ஒரு 70 பாயிண்ட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. காரணம் என்னென்னா, நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் எஸ்எம்பி நாஸ்டாக் கம்போசிட்லாம் பெருசாக விழுந்திருந்து. ஏன் விழுந்தது அப்படின்னா, அங்கே டெக் ஸ்டாக்ஸில் செல்லிங் ப்ரெஷர். நாஸ்டாக்கு அதிகமாக இன்றைக்கி நேற்று இழுத்தது வந்து என்விடியா, அப்புறம் மைக்ரான், அப்புறம் பிராட்.காம், அப்புறம் செமிகண்டக்டர் பங்குகள்லாம் என்விடியாவில் ஏர்னிங் வருவதற்கு முன்பாக என்ன ஆகுதுன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. அதனால் நேற்று நாஸ்டாக் வந்து ஒரு 0.276%, அதாவது 0.8% வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அந்த ஈரான் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனு, அமெரிக்கா ஈரான் மேலே பொருளாதார சாங்ஷன், அதை பற்றிய டென்ஷனு, மிடில் ஈஸ்ட் அன்சர்டனிட்டி ப்ராப்ளம், ரிஸ்க் அசட்ஸ், இதனால் செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில். அது இல்லாமல் யூஎஸ் கனடா அந்த ட்ரேட் வார்ஃபியர் வருது, அது ஒரு பிரச்சனை. அதனால் குளோபல் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் வந்து ரிஸ்க் மோடு வந்து செல்லிங் சைடில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த என்விடியா ஏர்னிங், அப்புறம் ஜாக்சன் ஹோல் வெயிட்டிங், இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நேற்று நாஸ்டாக் கம்போசிட் எஸ்எம்பி எல்லாம் டவுன் சைடில் க்ளோஸ் பண்ணுறதுக்கான காரணமாக இருந்தது. அதனால தான் காலையில் ஏஷியன் மார்க்கெட்டில் நம்ம செக் பண்ணும் போது காலையில் எல்லாமே நெகட்டிவில் இருந்தது. ஜாப்பனீஸு, காஸ்பி எல்லாமே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமும் நெகட்டிவில் இருந்தது. அப்புறம் மார்க்கெட் நார்மல் இன்ட்ராடே டைமில் நிக்கி பாருங்கள் 328 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. காஸ்பி 45 பாயிண்ட் ப்ளஸில். பட் இதெல்லாம் மைனஸில் தான் இருந்தது காலையில் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, மார்க்கெட்டில் அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது 77.54 காலையில் ஓப்பன் ஆன இது மார்க்கெட்டில். அப்போ ஈரான் அமெரிக்கா பிரச்சனை குறைஞ்சிடுச்சா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக பிரச்சனை எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சரில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அங்கே நடக்குது. மற்றபடி எந்த விதமான பாசிட்டிவ் நியூஸும் இல்லை இப்போ வரையுமே. பாருங்கள், இன்றைக்கி போன ஹை 91.28, அதாவது இது காலையில் வந்த ஹை. அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போது குறைஞ்சி தான் இருக்குது. 87.99ன்னு ட்ரேட் ஆகுது பிரெண்ட்டு ஃபியூச்சர். ஓகேங்களா, இதனால தான் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே அந்த மைனஸ்லேருந்து ரெக்கவரி ஆகிருக்கு. நிக்கி, அப்புறம் அதே மாதிரி ஹாங்செங், ஷாங்காய், இவன் இன்னும் மைனஸில் தான் இருக்கான் ஹாங்செங்கு. பட் காஸ்பி எல்லாம் மைனஸில், நல்லா மைனஸில் இருந்தான். எது வரையும் இருந்தான்னா 6,408 இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ 6,742ன்னு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இதோட இம்பேக்ட் தான் குறையிறதுனால மார்க்கெட் பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதனால தான் நம்ம மார்க்கெட் காலையில் ஒரு டவுனில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் கீழே இறங்கிக்கிட்டே தான் இருந்தது. நான் நேற்றே வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட் 24,400க்கு கீழே கண்டிப்பாக க்ளோஸ் ஆகும். அதே நேரத்தில் மார்க்கெட்டில் ஷார்ட் கவரிங் ரேலி வரும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 1:30 மணிலேருந்து 1:30 தானே 1:15 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது மார்க்கெட் இன்றைக்கி 24,200, 24,118, அதாவது 120, நம்ம சப்போர்ட் இங்கே தான் இருக்குது. எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் வந்தது. அப்போது ஒரு 82 பாயிண்ட்டுக்கு இன்றைக்கி ட்ரேட் ஆச்சு மார்க்கெட் காலையில் இருந்து இந்த 10:15 வரையும். அதுக்கப்புறம் 10:15லேருந்து மறுபடியும் 12 மணி வரையும் அந்த 82 பாயிண்ட்டு மேலே போச்சு. மறுபடியும் 12 மணிலேருந்து அந்த 1:15 வரையும் மறுபடியும் அந்த 82 பாயிண்ட்டு கீழே வந்தது. ஸோ மார்க்கெட் இங்கேயே இந்த ரேஞ்சஸ்குள்ளேயே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்து, அதுக்கப்புறம் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை குறைய ஆரம்பித்து மார்க்கெட்டில் நம்ம ஐடி செக்டாரு, ஃபினான்ஷியல், ப்ரைவேட் பேங்க்கு, ஐசிசி பேங்க்கு, ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி. அப்புறம் அந்த டெலகாம், லார்ஜ் கேப்பு பாரத் ஏர்டெல்லாம் இன்றைக்கி பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால தான் மார்க்கெட்டில் ஐடி செக்டார் டிசிஎஸ் ஏறுது, இன்ஃபோசிஸ் ஏறுது, ஹெச்எல் டெக் ஏறுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் ஏற என்ன ஆகுது, மார்க்கெட்டுக்கு ஷார்ட் கவரிங் ரேலி பில்டப் ஆகுது. நான் இதனால தான் சொன்னேன், கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஷார்ட் கவரிங் ரேலி வர்றதுக்கு. நான் முந்தானேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன், 24,100 தொடும் போது ஷார்ட் கவரிங் ரேலி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு. அதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஓகேங்களா,
இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ண செக்டார் ஐடி, ஃபினான்ஷியல், ப்ரைவேட் பேங்க்கு, டெலிகாம் அண்ட் செலக்டட் லார்ஜ் கேப்ஸ் எல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டை கீழே இழுத்த செக்டார் எதுனா மெட்டல் செக்டாரு, ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரு, ஆட்டோ செக்டாரு, ரியாலிட்டி செக்டாரு, எஃப்எம்சிஜி, ஃபார்மா. இதில் ஓரளவுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டை கீழே இழுத்தது. க்ரூட் ஆயில் இதுதாங்க மெயின். இந்த ஒரு க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டே ரன் ஆகிட்டுருக்கு. இவன் பாருங்களேன், கணிசமாக குறைஞ்ச ஒன்றையும் மார்க்கெட்டு 115 பாயிண்ட்டு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகுது. இது ஏதாவது உங்களுக்கு விளங்குதாங்க? மார்க்கெட்டு 3.25 வரையும் இங்கே இருக்குது. இந்த கேப்பு இன்னமும் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகாத மாதிரி அவன் போயிருக்க ஹை பாருங்கள், 24,412, 434 வரையும் போயிருக்கான். அங்கேருந்து மார்க்கெட் இறங்கியிருக்கு. கடைசி வரையும் 50-60 பாயிண்ட் மைனஸில் இருந்த மார்க்கெட்டு 3.14க்கு 32 பாயிண்ட்டும் இன்னும் மைனஸில் இருந்தது. இவன் 170 பாயிண்ட் மைனஸில் இருந்தான் சென்செக்ஸு. அப்படியே மாற்றிட்டானுங்க கேமையே பாருங்கள். கடைசியில் இது எவ்வளோ போயிருக்கு? 24,436. இங்கே வாங்கலை. இன்றைக்கும் நான் இதை செக் பண்ணேன். இந்த ஓயில் இந்த 24,200 24,250 இது போன லோ. என்னடா இது? இதுதான் இது போன லோ பாருங்கள், 7 ரூபான்னு நினைக்கிறேன். 2 ரூபா 50 காசுன்னு இருக்குது. 2 ரூபா 50 காசுங்க. அது போன ஹை பாருங்கள், 84 ரூபா 40 காசு. ஆனால் இன்றைக்கி ஏறி இருக்குங்க. வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இது இந்த ரேஞ்சு ஏறும் போதெல்லாம் இவன் ஏறவே இல்லை, படு மோசமாக இருந்து. இப்போ 84 ரூபா இருக்குது. ஒரே மிராக்கலாக தான் இருக்குது போங்க. ஸோ இது நேற்று மாதிரி இல்லை, இன்றைக்கி ஏறி இருக்குது. ஏன்னா 250 நான் பார்க்கும்போது ட்ரேட் பண்ணும்போது எனக்கு கடுப்பாகி ஏஞ்சி போயிட்டேன் மார்க்கெட்டை விட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தேன், இதுலேயும் மறுபடியும் பித்தலாட்டு வேலை மாதிரி தான் இருக்குன்ட்டு ஏஞ்சி போயிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் 24,250, 2 ரூபா 20 காசுலேருந்து 84 ரூபா 40 காசு போயிருக்கு. கால் சைடில் ஃபஸ்ட் கிளாஸாக போயிருக்கு. அதாவது 24,200 ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டு. மார்க்கெட்டு 3 மணிக்கே அந்த இடத்துக்கு போயிட்டான். 24,250க்கே போயிட்டான். நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் 24,250 24,300 வரையும் போகும் அப்படின்னேன். ஆனால் மார்க்கெட் 24,430 வரையும் போயிருக்கு. நான் மார்க்கெட் மேலே தான் போகும்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு, ஃபஸ்ட் கிளாஸாக போயிருக்கு. 24,250 2 ரூபாயில் இருந்து 84 ரூபாய்க்கு போயிருக்கு ப்ரீமியம் ஃபஸ்ட் கிளாஸ் ரேலி. பட் நான் பார்க்கும்போது அது 3, 16, 17லாம் பார்க்கும்போது ஏறவே இல்லை. வெறுப்பாயிட்டு போயிட்டேன். இத்தனைக்கும் நான் கால் சைடில் தான் இருந்தேன். நான் 55 ரூபாய்க்கு வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த 200ன்னு நினைக்கிறேன் நான் வெயிட் பண்ணது. 24,200 55 வரையும் வெயிட் பண்ணேன். அவன் 7 ரூபா வரையும் வந்தான். இதுதான் 7 ரூபா வரையும் வந்தான். அதுக்கப்புறம் அதுதான் இது கண்ணுக்கு தெரியாமல் இந்த கேண்டில் ஏறுது. அதனால் எனக்கு நான் ட்ரேட் பண்ண விருப்பம் இல்லை, விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி 24,250லாம் எங்கேயோ போயிருக்கு, 2 ரூபாயில் இருந்து. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் ரேலி ஆகிருக்கு. இன்றைக்கி மட்டும்தான் அதாவது என்னுடைய டவுட்டை தீர்க்கிற மாதிரி இருந்தது இந்த சிஏஎஸ் ப்ராசஸ். ஏன்னா முந்தா நேற்றெல்லாம் மேலே மார்க்கெட் ஏறும் போது இந்த மணி ப்ரீமியம் ஏறவே இல்லை. இன்றைக்கி எக்ஸ்பைரியில் ஏறி முடிச்சு ப்ரீமியம் ஏறின மாதிரி காமிக்கிறான். பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுதான் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. பட் எனக்கு இன்னும் கூட இந்த சிஏஎஸ் ப்ராசஸில் இது எப்படி வந்தது, இந்த கேப் ஏன் இருக்குது, நாளைக்கு பார்த்தா இது எதுவுமே இருக்காது. மார்க்கெட் 24,334 ஓப்பன் ஆகும். இப்படி தாங்க இருக்குது நம்ம சிஏஎஸ் ப்ராசஸ். இதுக்கு ஏதாவது விளக்கம் நமக்கு தெரியுமா? யாராவது ஒருத்தராவது சொல்ல முடியுமா? 24,253, அதுக்கப்புறம் 24,334, அதுக்கப்புறம் 24,436. அப்போ இங்கெல்லாம் கேண்டில் வந்த மாதிரியே இல்லை. நாளைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மேல் இருக்க கேண்டிலே இருக்காது. மார்க்கெட் இங்கேருந்து தான் ஓப்பன் ஆகும். ஆனால் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சடார்னு இந்த 24,252 தொட்டுட்டு மேலே போகுது. ஆனால் இதில் இப்போ எவ்வளோ பேர் அடி வாங்குவாங்க? புட் சைடில் எல்லாருமே டிஃபால்ட்டாக லாஸஸ் தான் ஆவாங்க. சரி, இதுக்கு விமோச்சனம் கிடையாது, அதனால் அதை விட்டுருவோம். இன்றைக்கி இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில்
நான் என்ன பண்ணேன்னா, நான் இன்றைக்கி 6 கால் பண்ணேன். அதில் 1 ஃபெயிலியர், 5 சக்ஸஸ்ஸு. ஒரு 4100 கிட்ட நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் இன்றைக்கி. இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணுறது ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா இது சப்போர்ட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். 24,120 கிட்ட. அவன் அதை தொட்டுட்டு ஏறுறான். மறுபடியும் இது ரெசிஸ்டண்ட்டு. அதை தொட்டுட்டு இறங்குறான். மறுபடியும் இதை தொட்டுட்டு ஏறுறான். இதுக்குள்ளேயே இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லேயே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் ப்ராஃபிட்டும் பண்ணேன். இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50ல் நாங்கள் ப்ராஃபிட் பண்ணது. இதே ப்ராஃபிட் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் கொடுத்தேன். அங்கேயும் ப்ராஃபிட் தான். மேக்ஸிமம் இன்றைக்கி எல்லாருமே ஒரு 2,800 மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி ப்ராஃபிட்டபிள் டேவாக தான் எல்லாருக்குமே முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா மார்க்கெட் ரேஞ்சஸ், அந்த ரேஞ்ச் வந்து 80 பாயிண்ட்ஸ்க்குள்ளே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏறிக்கிட்டோம் இறங்கிக்கிட்டோம் இருந்தது. கடைசி நேரத்தில் தான் அந்த 2:30 மணிக்கு மேலே தான் 2:30 மணிக்கு மேலே தான் மார்க்கெட் சல்லுன்னு மேலே ஏறி போயிட்டான். சடார்னு. அதான் நான் சொன்னேன்ல, மார்க்கெட்டில் ஷார்ட் கவரிங் ரேலி கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு. ஏன்னா 24,100 வெரி 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 ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. மார்க்கெட்டு மோர் தென் டைம்ஸ் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ அது கிட்ட வரும்போது மார்க்கெட் மேலே தான் தூக்கி தள்ளும் அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி பிரெண்ட் க்ரூட் ஆயிலும் விலை குறைஞ்சி போச்சு. அதுக்கேற்ற மாதிரி பேங்க் செக்டார்லாம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. பேங்க் நிஃப்டியெல்லாம் பாருங்கள், அந்த 3.25க்கு நான் பார்க்கும்போது இதெல்லாம் 166 பாயிண்ட் இருந்தது. இப்போது -11ன்னு இருக்குது. ஸோ ஓவரால் எல்லாமே மைனஸில் இருந்தாங்க, எல்லாமே ப்ளஸுக்கே வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட்டில் சிஏஎஸ் ப்ராசஸ் வந்து மார்க்கெட்டை எவ்வளோ தான் மைனஸில் இருந்தாலும் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் இந்த சிஏஎஸ் ப்ராசஸ் அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நிஃப்டி 50ல் எந்த காலுமே கொடுக்கல. நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். நேற்று டவ் அவங்க 140 பாயிண்ட்டு, இது S&P 21 மைனஸு, இது 200. இவங்க ஏன் மைனஸ் ஆனாங்கன்றதை நான் சொல்லிட்டேன். இப்போ நடக்கிற FTSE 19. என்னங்க இன்றைக்கி ட்ரேட் ஆகலையா? எனக்கு 2 நாளாகவே நேற்று யூஎஸ் மார்க்கெட் நான் லீவுன்னு நினச்சா மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. இன்றைக்கி இந்த இதுவெல்லாம் பார்க்குறேன், மார்க்கெட்டில் பாருங்கள் அப்டேட்டே வரல. இல்லை என்ன ஆச்சு, என் சிஸ்டத்தில் ஏதாவது வேர்ல்டு மார்க்கெட்டோட இன்ஃபர்மேஷன் எனக்கு வரமாட்டுது. பாருங்க, ட்ரேடு லாஸ்ட் ட்ரேடுன்றது கிளிக் ஆகி வரணும் இல்லை, எனக்கு அது வரவே மாட்டுது. லாஸ்ட் ட்ரேடு சரி, அதை விடுங்க. இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் இப்போ 88.21 இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிடுச்சு. ஸோ இனிமேல் தான் இந்த OI எல்லாம் பில்டப் ஆகும். அப்படி மார்க்கெட் பில்டப் ஆனால் நாளைக்கு மார்க்கெட்டில் கண்டிப்பாக வேர்ல்டு மார்க்கெட்லாம் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன் பாசிட்டிவாக இருக்குன்னா, அதுதான் நம்ம பார்க்கவே வேணாம். பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட விலை கணிசமாக அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னும் போது பாசிபிலிட்டி என்ன, மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நியூஸு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து 88 இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் மறுபடியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புது நியூ எக்ஸ்பைரி வரும்போது மார்க்கெட் எப்போவுமே அதை பாசிட்டிவாக மேல் நோக்கி கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலி நம்ம மார்க்கெட் 24,334 இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கேப் அப்னும் போது 24,400 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, அதுக்கும் மேலே போச்சுன்னா 24,461, அதுக்கு மேலேயே மார்க்கெட் போகுதுன்னா 24,500லேருந்து 512. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு நிஃப்டி 50க்கு இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கும். இல்லை ஒரு கேப் டவுன் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 24,253 இருக்கும். அதுக்கப்புறம் 24,182 இருக்கும். அதுக்கும் கீழே மார்க்கெட் வருதுன்னா இன்றைக்கி வந்தால் பார்த்திங்களா 24,118. அதாவது இனிமேல் மார்க்கெட்டில் 24,100 அந்த சப்போர்ட்டை உடைக்கணும். அதை உடைச்சா மார்க்கெட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ண வரும். இந்த கேப்பையும் உடைக்குதுன்னா மார்க்கெட் பியரிஷ் ஆகிடும். ஏன்னா 24,000 அடுத்து இருக்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஸோ மார்க்கெட் அங்கே வந்து மறுபடியும் ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது நாளைக்கு நிஃப்டி 50க்கு நியூ எக்ஸ்பைரிக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸில் 77,656 முடிஞ்சிருக்கு இன்றைக்கி. ஒரு கேப் அப் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 77,000
77,795 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கு மேலே போச்சுன்னா 78,030 இருக்குது. அதுக்கு மேலே போச்சுன்னா 78,300 இருக்குது. இதுதான் நாளைக்கு சென்செக்ஸ்க்கான ரெசிஸ்டன்ட் லெவலு. இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 77,488 இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே மார்க்கெட் இறங்குது அப்படின்னா செகண்ட் சப்போர்ட்டு இங்கே தான் இருக்குது, 77,340. தேர்டு வந்து 77,138. இந்த 3 அதுக்கும் கீழே வருதுன்னா 76,942 ஃபோர்த்து சப்போர்ட்டாக நாளைக்கு சென்செக்ஸில் இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கும். நாளைக்கு பேங்கிங் எல்லாம் லீவு, பட் ட்ரேடிங் இருக்குது. ஓகேங்களா. செட்டில்மெண்ட்டு மட்டும் 27ஆம் தேதி ஆகும்னு நினைக்கிறேன். நாளைக்கெல்லாம் செல் பண்ணிங்கன்னா, ஏதாவது ஸ்டாக்ஸை வாங்கி செல் பண்ணிங்கன்னா செட்டில்மெண்ட்டு 27ஆம் தேதி தான். ஏன்னா நாளைக்கு பேங்க் எல்லாம் லீவு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஞாபகத்தில் வச்சிங்க. ஓகேங்களா. டோட்டலாகவே செட்டில்மெண்ட் வந்து 27ஆம் தேதி தான். நாளைக்கு ஏதோ லீவு, ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் லீவுன்னு நினைக்கிறேன். அதனால் பேங்க் இருக்காது. அதனால் செட்டில்மெண்ட்டு 27th. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட்டும். எனக்கு வேர்ல்டு மார்க்கெட் வந்து SGX நிஃப்டி அப்டேட் ஆக மாட்டுது. அது என்னன்னு நான் பார்த்துட்டு அதை என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுறேன். இந்த மீன் டைம் எல்லாமே ஏறிக்கிட்டு தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் இவன் வந்து 88 கிட்டே இருக்கான். அதனால் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு. அதனால் நம்ம மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் வர்றதுக்கு தான் வாய்ப்பு. அது இல்லாமல் மந்த்லி எக்ஸ்பைரியும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் கேப் அப்பில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். இன்றைக்கி இந்த மந்த்லி எக்ஸ்பைரி எனக்கு ஃபஸ்ட் கிளாஸாக முடிஞ்சுது. 4,000 ரூபாய்க்கு மேலே தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ப்ரோக்கரேஜ் எப்படியோ ஒரு 800 போயிடும். ஸோ ஒரு 3,200 3,000 கைக்கு கிடைக்கும். ஓகேங்களா. கண்டினியூஸாக 2வது நாளும் ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஈஸியாக தான் இருந்தது. ப்ராஃபிட்டு ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஓகேங்களா. அது கிளியராகவே இருந்தது. மார்க்கெட் டைரெக்ஷன் நமக்கு நல்லா தெரிஞ்சுது. 24,200 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு இன்ட்ராடே டைமில். அதே மாதிரி 24,100 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஸோ மார்க்கெட் இந்த 80 பாயிண்ட்டுக்கே தான் ஆடிக்கிட்டு இருந்தது 12:15 வரையும். 2 மணிக்கு மேலே தான் மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி ஸ்ட்ராங்காக இருந்தது. சல்லுன்னு போயிட்டான். அதுக்கப்புறம் CAS ப்ராசஸ்ன்ற பேரில் 24,436 போயிட்டான். வாட் அ மிராக்கிள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது மார்க்கெட். ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, 3.15க்கு மேலே ட்ரேட் பண்ணுறதை விட்டுருங்க. அப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கால் சைடு போயிடுங்க. ஓகேங்களா. இந்த CAS ப்ராசஸ் எத்தனை வாட்டி இப்போது டெய்லியும் நடக்குது. அதில் எனக்கு தெரிஞ்சு 2 வாட்டி தான் மைனஸில் க்ளோஸ் ஆனால், அதாவது கீழே வந்து க்ளோஸ் ஆச்சு. மற்ற எல்லா நாளுமே பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகுது. அதனால் நீங்கள் அப்படி ட்ரேடு தான் பண்ணுவேன் நடம் பிடிச்சா கால் சைடில் போயிடுங்க 3.15க்கு மேலே. ஓகேங்களா. இதுதான் வேறு வழி இல்லை. நீங்கள் ட்ரேட் பண்ணியே தீரணுன்னா கால் சைடில் போகிறது தான் பெஸ்ட்டு CAS ப்ராசஸில். இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு புதன்கிழமை மீண்டும் இன்ட்ராடேயில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.